இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித 6ஆம் பவுல் திருத்தந்தையிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். அனைவரும் மன மகிழ்ச்சியாய் வாழ்கிறீர்களா? நானும் என் குடும்பமும் எப்போதும் சந்தோஷமாய், சமாதானமாய், நிம்மதியாய், நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இயேசுவே என்று முதலில் குடும்ப தலைவி, குடும்ப தலைவனாகிய நீங்கள் மனமாற ஆசைப்பட வேண்டுமாம். அதைத் தொடர்ந்து தினமும் குடும்பமாய் அதற்காக இறை இயேசுவிடம் ஜெபிக்கவும் வேண்டுமாம். அப்போது அது அப்படியே நடக்குமாம். சரி, இன்றைய வசனம் கூறுகிறது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்பதாய். அந்த உப்பானது ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை திரும்பவும் ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அதன் பிறகு அது எதற்கும் என்ன செய்யாது? பயன்படாது. வெளியில் கொட்டப்படும், காலில் மிதிப்படும், எதற்குமே உதவாது. அந்த உப்புத்தன்மை அதில் உள்ளவரைதான் உப்பானது சமையலில் பயன்படுகிறது. பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. மருந்தாக கூட பயன்படுகிறது. அதே போலதான் ஆண்டவர் இயேசு உங்களை தன்னுடைய உப்பாகத்தான் இந்த பூமியில் வைத்திருக்கிறாராம். உப்பு அது மிக மிக பிரயோஜனம் உள்ளது. சுவையை கூட்டும், அழிந்து போகாமல் உணவை காக்கும் தன்மை கொண்டது. நீங்களே கேட்டிருப்பீர்களே, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று. உப்பு இல்லை என்றால் அந்த உணவின் டேஸ்டே தெரியாது, திருப்தியும் அளிக்காது. The salt without saltiness is no longer good for anything. It cannot be made salty again. நீங்களும் நானும் இயேசுவின் பரலோக அரசை பிரதிபலிக்கின்ற உப்பாகத்தான் இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கின்றோம், வாழ்கின்றோம். அந்த உப்புத்தன்மை, அதாவது பிறர் மேல் அன்பு, இரக்கம், உதவும் குணம், நேர்மை, எளிமையான வாழ்வு, இவை அனைத்தையும் உப்புத்தன்மையாக நம்மில் நாம் கொண்டிருக்க வேண்டும், நமக்குள் காணப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவின் பிரசன்னம் எப்போதும் ஒரு உப்புத்தன்மையாக உங்களுக்குள் இருக்க வேண்டும். இயேசுவின் பிரசன்னம் உங்களுடனே இருக்கும்போது பரிசுத்த ஆவி உங்கள் மேல் நிழலிடுவார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒரு உபயோகமான உப்பை போல காணப்படும். பிறர் வாழ்வுக்கு பயன்படும், சாரமுள்ளதாக இருக்கும். பிறர் வாழ்வை கெட்டு போகாமல் பாதுகாக்கும். பிறர் வாழ்வின் சுவையை கூட்டும். பிறர் வாழ்வில் மட்டுமல்ல, இவை அனைத்தும் உங்கள் வாழ்விலும் நடக்கும். உப்பு சாரமில்லாமல் போகிறபடி உங்களிடம் இருந்து ஆண்டவரின் பிரசன்னமானது எடுக்கப்பட்டு விட்டால் மற்றவர்களுக்கும் உதவி இல்லாதவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்களை சந்திக்க நேரிடும். ஈஸியாக பிசாசு உள்ளே வந்து விடுவான். எப்போதும் இயேசுவின் பிரசன்னத்தில் நிரம்பி உப்பு போல சாரம் உள்ளவர்களாய், உப்பு தன்மை கொண்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இயேசுவின் பாதுகாப்பு, வழிகாட்டுதல் உப்புத்தன்மை போல உங்களோடு இருந்தால் போதும். அதை நீங்கள் உணர வேண்டும். அப்படி நீங்கள் உணர்கிறீர்களா? அப்படி உணரவில்லை என்றால், வாழ்க்கை சாரமற்று இருந்தால், வீட்டில் சமாதானம் இல்லாத நிலை, வேலையிலும் பிசினஸிலும் மந்த நிலை, ஏன் இப்படியா என் வாழ்க்கை இருக்கின்றது என்று நினைத்தீர்கள் என்றால், உடனே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவது என்ன தெரியுமா? ஜெபத்தில் குறைவு, வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை, இயேசுவை மறந்து விட்டீர்கள் என்று அர்த்தமாம். கவனமாய் வாழ்வோம் நண்பர்களே. ஜெபத்தை விடாமல், அன்னை மரியிடம் ஜெபமாலைகளை சமர்ப்பித்ததை மறக்காமல் நாம் வாழ வேண்டும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எப்போதும் உமது பிரசன்னம், பாதுகாப்பு எங்களோடு ஒரு உப்பு தன்மையைப் போல இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையின் சாரத்தை உமது உப்புத்தன்மை கொண்ட பரிசுத்த ஆவியானவரின் ஆசிர்வாதங்களினால், வரங்களினால், கனிகளினால் நாங்கள் பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு உதவும் இயேசுவே. உமது பிரசன்னமான உப்புத்தன்மையை ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழக்காமல் இருக்க எங்களுக்கு நினைவூட்டும் இயேசுவே. ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.